இந்தியாவுக்கான பாரத பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான நாடாளுமன்ற எம்பி எலெக்ஷன் நேத்து இந்தியாவில் ரொம்ப பரபரப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழகத்தில் வாக்குப்பதிவு நேற்று காலையில் தொடங்கி ஈவினிங் வரைக்கும் ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல் முறையாக தமிழகத்தில் 70% அதிகமான ஓட்டுகள் பதிவாயிருக்கு. இந்த மாதிரி இவ்வளவு வாக்காளர்கள் ஓட்டு போட்டது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த தேர்தலை இந்திய மக்கள் ரொம்பவே ஆர்வமாக எதிர்கொண்டு பல்வேறு ஊர்களில் பல்வேறு பகுதிகளில் இருந்தாலும் தேடி தங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு இந்த ஓட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. பொதுமக்களோட சேர்ந்து நடிகர்கள், திரை பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வெளியூர்ல இருந்தாலுமே கூட தேடி தங்களுடைய சொந்த ஊருக்கு ஓட்டுகளை பதிவு பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலின் போதும் வாக்களிக்க வர திரை பிரபலங்களோட போட்டோஸும் வீடியோஸும் பயங்கர வைரல் ஆகும் நம்ம பார்த்திருப்போம். அந்த வகையில் நேத்து நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற எம்பி எலெக்ஷன்ல பல்வேறு திரை பிரபலங்கள் நேரடியா வாக்குச்சாவடிக்கு தங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. தங்களுடைய கடமையை நிறைவேற்றிருக்காங்க. அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போதுமே எல்லா தேர்தலுக்குமே முதல் ஆளா முன்னாடியே வந்துடக்கூடியவர். அந்த வகையில் நேத்தும் தன்னுடைய வாக்குச்சாவடிக்கு ஓட்டு போட வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மீடியா மற்றும் பிரஸ் கம்ப்ளீட்டா சூழ்ந்துகிட்டாங்க. அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியிலும் மனுஷன் போயிட்டு ஓட்டு போட்டுட்டு அந்த விரல்ல மையிடுவாங்க இல்லையா, ஓட்டு போடுறது கிடையாதுமா, அதை காமிச்சு மாசா போட்டோக்கு போஸும் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்காரு. தல அஜித் குமார் நல்லது கெட்டதுல போய் கலந்துக்கிறாரோ இல்லையோ, ஜனநாயக கடமை அப்படின்னு வந்துருச்சுன்னா எப்பவுமே அதை கடமை தவறாம கரெக்டா பண்ணி முடிச்சிருவாரு. அந்த வகையில் ஒவ்வொரு எலெக்ஷனுக்குமே காலையில முதல் ஆளா தன்னுடைய வாக்குச்சாவடியில் போய் நிற்கக்கூடிய ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். விடாமுயற்சி திரைப்படத்திற்காக அஜர்பைஜான் நாட்டில் ஷூட்டிங்ல இருந்தவர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கரெக்டா வாக்களிச்சிடணும் அப்படின்றதுக்காகவே ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு அங்கிருந்து முதல் நாளே கிளம்பி வந்துட்டாராமா இங்க. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே காலையிலேயே அந்த வாக்குச்சாவடிக்கு முதல் ஆளா வந்திருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒரு சில ஆட்கள் மட்டும் இருந்திருக்காங்க. அஜித்குமார் அவர்கள் அந்த கியூல நிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாங்க எந்த அளவுக்கு கட்டுக்கானங்க கூட்டம் சேரும், ரசிகர்கள் வந்துருவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் அவருக்கு முன்னுரிமை கொடுத்து உள்ள அழைச்சிட்டு போய் வாக்கு போட வச்சிட்டாங்களாமா. ஃபர்ஸ்ட் அங்க இருந்து ஒரு பெரியவர் ஏன் நான் இங்க சீனியர் சிட்டிசன் நின்னுட்டு இருக்கேன், அவர் ஒரு நடிகர் அப்படின்றதுனால உள்ள அவ்வளவு ஈஸியா கூட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டையெல்லாம் கூட போட்டிருக்காரு. இது எதுவுமே உள்ள ஓட்டு போட போயிட்டு அஜித்குமார் அவர்களுக்கு தெரியாது. சோ அவர் யூசுவல் உள்ள போயிட்டு ஓட்லாம் போட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இதற்கிடையில ஒரு சிலர் அவர் கூட போட்டோ எடுத்துக்கிறது, செல்ஃபி எடுத்துக்கிறது அதெல்லாம் கூட நடந்திருக்கு. எப்பவுமே ஓட்டுப்பதிவு அப்படின்னா தன்னுடைய மனைவியான ஷாலினி கூட தான் அவர் வருவாரு. அந்த தடவை என்னவோ தெரியல அவர் தனியா வந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஷூட்டிங்கோட கலைப்பா என்னன்னு தெரியல, ஆள் பார்க்கிறதுக்கு பயங்கர டயர்டா இருந்தாரு. ஒரு மாதிரி சோர்வாவே தான் காணப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த நிலையிலையும் கரெக்டா தன்னுடைய வாக்குப்பதிவை முடிச்சிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாரு. நடிகர்கள் சூர்யா, கார்த்தி, தனுஷ் மற்றும் நடிகை த்ரிஷா இவங்களாமும் அவங்களுடைய வாக்குச்சாவடிகளில் போயிட்டு தங்களுடைய வாக்கை கரெக்டா பதிவு பண்ணிருக்காங்க. நடிகர்கள் சூர்யா மற்றும் கார்த்தி தன்னுடைய அப்பா சிவகுமார் கூட ஒரே குடும்பமா ஓட்டு போட வந்திருக்காங்க. இதுல நடிகர் சூர்யா மீடியாக்கள் தன்னை சூழ்ந்துகிட்ட உடனே நான் தனியா போயிட்டு ஓட்டு போடுறேன், நீ தனியா போயிட்டு ஓட்டு போட அப்படின்ற மாதிரி நடிகர் கார்த்தி கிட்ட சொல்ல போக, நடிகர் கார்த்தி அதெல்லாம் இல்ல நான் சேர்ந்தே போய் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி குடும்பமா அப்படியே போயிட்டு ஓட்டு போட்டு குடும்பமா அப்படியே கிளம்பியிருக்காங்க. ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா மையிடப்பட்ட அந்த விரலை மீடியா கிட்ட காட்டி தங்களுடைய ஜனநாயக கடமை முடிஞ்சது அப்படின்றதையும் அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததா நடிகர் தனுஷ் அவரும் காலையிலேயே முதல் ஆளா தன்னுடைய வாக்குச்சாவடிக்கு போயிட்டு தன்னுடைய ஓட்டை பதிவு பண்ணியிருக்காரு. நடிகை த்ரிஷா அவங்களுமே கூட காலையிலேயே முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா போயிட்டு, ஏன்னா அவங்க லேட்டா போனாங்க அப்படின்னா கண்டிப்பா ரசிகர்கள் பொதுமக்கள் அவங்களை சூழ்ந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்தடுத்து ஓட்டு போட வரவங்களுக்கு சிரமமா போயிடும் அப்படின்றதுனால முடிஞ்ச வரைக்கும் நடிகர் நடிகைகள் எல்லாருமே காலையிலேயே போயிட்டு தங்களுடைய ஓட்டு பதிவு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போட வரும்போது வீட்ல இருந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு சைக்கிள்ல சம மாசான ஒரு என்ட்ரி கொடுத்திருப்பாரு தளபதி விஜய். இப்ப ஒரு ஆக்டர் மட்டும் இல்ல, ஒரு அரசியல் கட்சியோட தலைவராகவும் உயர்ந்திருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அரசியல் கட்சியை தொடங்கிட்டாரு. வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய கட்சி சார்பா சிஎம் எலெக்ஷனுக்கு போட்டி போட போறதா அவர் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தளபதி விஜய் இந்த தடவை யாருக்கு ஓட்டு போட போறாரு, அவர் எந்த மாதிரி வர போறாரு அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. காலையில, அதாவது விடிய காலையிலே சொல்றேன், அவருடைய வீட்டு வாசலே ரசிகர்கள் பொதுமக்கள் ஏராளமா திரண்டு நின்றுருக்காங்க. அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில தான் அந்த மனுஷன் வெளியே வந்திருக்காரு. தன்னுடைய வீட்டுல ஆரம்பிச்சு ஓட்டு போட போற அந்த மிஷின் வரைக்குமே கூட ரசிகர்களும் பொதுமக்களும் அவரை அமுக்கி பிதிக்கி ஒரு வழி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு கட்டுக்கடங்காத கூட்டம். அந்த கூட்டத்துக்கு மத்தியில அவர் நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டுட்டார் அப்படின்னு சொல்லலாம். கோட் திரைப்படத்தோட ஷூட்டிங்ல இருந்து அப்படியே இங்க ஸ்ட்ரைட்டா வந்தவர் பார்க்கிறதுக்கு அவருமே ரொம்ப டயர்டா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய இடது கையில ஏதோ ஒரு பிளாஸ்டர் மாதிரி ஒன்று ஒட்டி இருக்கு. கோட் திரைப்படத்தோட ஷூட்டிங்ல ஏதோ ஒரு சின்ன இன்ஜுரி ஆயிருக்கும் போல. அதை பத்தி ஒரு சின்ன தகவல் கூட வெளியில கசியில, தேவையில்லாம இதெல்லாம் விளம்பரமாக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் போல. சோ அந்த வகையில அவர் ஓட்டு போட வந்திருந்ததுனால மட்டும்தான் அவருடைய இடது கையில அடிபட்டிருக்கு அப்படின்றதே நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அவ்வளவு கட்டுக்கடங்காத அந்த கூட்டத்துக்கு நடுவிலையும் தட்டு தடுமாறி எப்படியோ போயிட்டு தன்னுடைய ஓட்டை செலுத்திட்டு ரொம்ப பத்திரமா அவரை வீட்டுக்கு அனுப்புறதுக்குள்ள அவருடைய பாடி கார்ட்ஸ் படாத பாடு பட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரசிகர்கள் பொதுமக்கள் அந்த அளவுக்கு தளபதி விஜய் மேல அவ்வளவு கிரேஸா, அவர் எங்க பார்த்தாலும் சரி, அதுவும் முக்கியமா ஓட்டு போட வராரு, அடுத்த எலெக்ஷன்ல அவரே வேற நிக்க போறாரு கட்சி சார்பா அப்படின்றதுனால இந்த தடவை போன தடவை இருந்ததை விட ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களோட கூட்டம் ரொம்பவே எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நடிகர் சூரி சென்னை சாலிகிராமத்தில் இருக்கிற ஒரு வாக்குச்சாவடிக்கு நேத்து தன்னுடைய மனைவியோட போயிட்டு ஓட்டு போட போயிருக்காரு. ஆனா அங்க இருந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல அவருடைய பெயர் விடுபட்டிருக்கிறதா தேர்தல் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இதனால நடிகர் சூரி தன்னுடைய வாக்கை செலுத்த முடியாம ஏமாற்றத்துடன் வீடு திரும்பி இருக்காரு. இது சம்பந்தமா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுவரைக்கும் அனைத்து தேர்தல்களிலுமே என்னோட வாக்கை செலுத்தி என்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு என்னோட மனைவியோட ஓட்டு போடுறதுக்காக வந்தேன். என்னோட மனைவி ஓட்டு போட்டுட்டாங்க, ஆனா என்னுடைய பெயர் விடுபட்டிருக்கிறதா அதிகாரிகள் சொல்றாங்க. எங்க தவறு நடந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியல. என்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற முடியல அப்படின்றது ரொம்பவே வேதனையா இருக்கு. அடுத்த தேர்தலில் கண்டிப்பா என்னுடைய ஓட்டை நான் போட்டுருவேன். தயவு செஞ்சு அனைவருமே 100% உங்களோட வாக்கை
செலுத்திடுங்க, அது நம்மளோட நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த வருஷம் தன்னுடைய ஓட்டை செலுத்த முடியல, ஜனநாயக கடமையை என்னவோ தெரியல, அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல பெயர் இல்லாததுனால அதை நிறைவேற்ற முடியல அப்படின்றத அந்த வீடியோல ரொம்பவே வருத்தமா தெரிவிச்சிருந்தார் நடிகர் சூரி. நேற்று 39 தொகுதிகளுக்கும் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அரசியல் தலைவர்கள், நடிகர்கள், பிரபலங்கள், பொதுமக்கள்னு எல்லாருமே திரண்டு போயிட்டு தங்களால் முடிஞ்ச வரைக்கும் தங்களுடைய வாக்கை வந்து செலுத்திட்டு வந்துட்டாங்க. நமக்குலாம் தெரியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல ஆரம்பிச்சு இந்த பக்கம் தளபதி விஜய், நடிகர் சூரி, தனுஷ், த்ரிஷா, சூர்யா, கார்த்தின்னு இத்தனை நடிகர்கள் தங்களுடைய வாக்குச்சாவடிக்கு போயிட்டு ஓட்டு போட்டு வந்திருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே நேற்று பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. அதுவும் நமக்கு தெரியும். பட் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்குங்க. காமனா என்ன அப்படின்னா, சொல்லி வச்ச மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தளபதி விஜய், அஜித் குமார், சூர்யா, தனுஷ் இவங்க எல்லாருமே ஒரே காஸ்டியூம்ல, அதாவது ஒரே கலர்ல ஒரு உடை அணிஞ்சு போயிருக்காங்க. அது வெள்ளை நிற உடை. அந்த ஒயிட் காஸ்டியூம்ல எப்படிப்பா எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி போனாங்க? இத்தனை பேர் வெள்ளை ட்ரெஸ்ல போயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஏதாவது குறியீடா இருக்குமா, இல்ல அவங்களுக்குள்ள ஏதாவது பேசிட்டு இருந்திருப்பாங்களா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி ஏதாவது அவங்க சொல்ல வர மெசேஜ் இருக்கா, அதுக்கு பின்னாடி இருக்க குறியீடு இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் ட்ரெஸ்ல ஓட்டு போட வந்த பிரபலங்களோட போட்டோஸ் எல்லாம் ஒண்ணா கம்பைல் பண்ணி அதை ஒரு பக்கம் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி அது சம்பந்தப்பட்ட விவாதமும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. ஏங்க இதுக்கு பின்னாடி என்னங்க குறியீடு இருக்க போகுது? அவங்க ஏதோ எப்போதும் போல கேஷுவலா அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாங்க. அது எதிர்பாராத விதமா இவ்வளவு பேருக்கு மத்தியில ஒரே காமன் விஷயமா அமைஞ்சு போச்சு. இதை போயிட்டு என்னங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சாதாரணமா கடந்து போற மக்களும் இருக்க தான் செய்றாங்க. ஆனா உண்மையாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தளபதி விஜய், நம்ம அஜித் குமார், சூர்யா, தனுஷ்னு இத்தனை நடிகர்கள் சொல்லி வச்ச மாதிரி எப்படி அந்த வெள்ளை உடையில வந்தாங்க அப்படின்றது ஆச்சரியமாக தான் இருக்கு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் பண்ணிடுங்க.